கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக? நான் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இது ஒரு புதிய டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு கதை. ஏன் ஆடி அமாவாசையை நம்ம கொண்டாடுறோம், அது ஏன் பிரசித்தி பெற்றது? அதாவது இதில் ஒரு சின்ன தகவல் என்னென்னா, ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் சுமங்கலிகள் கும்பிட்டால் அவங்க சௌமாங்கல்யத்துடன் வாழ்வார்கள் என்றது நம் முன்னோருடைய கூற்றம். ஆடி அமாவாசைக்கு முதல் நாள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகாபுரி நாட்டில் ஒரு அரசன் அவர் அழகேசன் அவர் பேர். அவர் ரொம்ப பராக்கிரமிக்க இருந்தவனா. அவருக்கு வாரிசே இல்லாத காரணத்தால் மிகுந்த துயரத்திலே இருந்தாராம். உடனே அவருக்கு மனைவியோடன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு அதன் பலனாக அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையானால் குழந்தை பிறந்த உடனே ஒரு அசுரீரி வாக்கு வந்துச்சு. என்ன வாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இறந்தவுடனே ஒரு வயது வந்தவுடனே அவர் இறந்துருவார், அப்படி இளமை பருவத்தை எட்டும்போது இறந்துருவார் அப்படின்னு சொன்னோடனே. ஆனால் அதை கேட்ட மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தபோது உடனே மன அமைதியை வேண்டி பல கோயில்களுக்கு சென்றான். ஒரு நாள் காளி கோயில் ஒன்றில் அவன் வழிபட்ட போது, உன் மகன் இறந்ததும் அவனுக்கு ஒரு காளி கோயிலில் போய் படுத்திருந்தான். அப்போ சொன்னேன், உன் பையன் இறந்த உடனே அவனுக்கு ஒரு மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, அவருடைய மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெற்றுவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு என்னது, இளமை பருவம் எய்த ஒரு இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான். மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடி, யாராவது இறந்து போன பையனுக்கு ஒரு பெண் தருவாங்களா? யாருமே தரவில்லை. எவ்வளவோ சொல்லி, நான் உனக்கு நிறைய பொன் தருகிறேன், அம்மா என் பிள்ளையை கட்டிக்கோ, அவன் கல்யாணம் ஆமானவொன்று பொழைச்சிக்குவான் அப்படிலாம் சொல்லி யாருமே சொல்லலை. அப்போ ஒரு ஒரு பெண் ரொம்ப கொடுமைக்கு ஆளாயிருந்த ஒரு பெண்ணை அவனது உறவினர்கள் ஏமாற்றி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவளை அந்த உடலோடு அவள் காட்டிற்கு கொண்டு போய்விட்டேன். அந்த உடலோடு இளவரசன் உடலோடு அவளையும் காட்டிற்கு கொண்டு போய் விட்டன. உடனே அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள். அவர் கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி, எதுவுமே தெரியாதவள். அப்போ விடியும் வரை அவன் அருகிலே கண்ணுறங்காமல் காத்திருந்தாள். விடிந்த பின் தன் கணவன் இறந்து விட்டான் என்று உண்மை தெரிய வந்தது. அழுன்னு அழுதாள், புரண்டு அழுதாள், தவித்தாள். ஐயோ, என்னை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுத உடனே அவள் என்ன செஞ்சான்னா, எல்லாத்தையும் தாயே, தாயான ஈஸ்வரியே, என் குரல் உனக்கு கேட்கவில்லையா தாயே அப்படின்னு சொன்னோன்னே, ஈசனின் அனுமதியோடு இறந்த அந்த ஈசனுடைய மனைவி ஈஸ்வரி, அவள் இந்த பொண்ணு அழுவுறதை கேட்டுட்டு அவள் இறங்கி அந்த இளவரசனை உயிர் பெறச் செய்தாலாம். அந்த சம்பவம் நடந்த அந்த சம்பவம் நடந்த நாள் என்னன்னு பார்த்தோன்னா, ஆடி மாத அமாவாசை நாள். தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண், இருண்டு போன என் வாழ்க்கை ஒளிபெற செய்தாயம்மா, அதனால் இந்த தினத்தில் யார் வணங்கி வேண்டாங்களோ ஆடி அமாவாசை என்று இறந்தவர்களுடைய காலையில் இறந்தவர்களுடைய தினத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் இந்த பெண்கள் இதை வழிபட்டோம்னா, ஆடி அமாவாசைக்கு முன்தினம் உனது கதையை படித்துவிட்டு, எப்படி பாருங்கள், ஆடி அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை படிக்கணும். இப்போ நான் சொன்ன கதையை நீங்கள் கேட்கலாம். கேட்டு படிச்சுட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருள்களை உரியவர்களுக்கு தந்து, என்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்று அவங்க வீட்டில் அஷ்டலட்சுமியோட கடாட்சமும் பெறும்னு ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சிடுறானாம். அதனால தான் ஆடி அமாவாசை ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் சிறப்பான கடல் நீராடல் நடக்கிறது. எப்படி பார்த்துக்கங்க. அப்போ அக்னி தேவனே நீராடிய தினம் என்பது நம்பிக்கை. ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்ட போது சீதை அக்னி குண்டத்தில் இறங்கி அடுத்த நொடியே அக்னிதேவன் அலறினானாம். சீதாதேவியின் கற்புக்கணல் அவனை சுட்டரித்தது. சூடு தாங்காத அக்னி ராமேஸ்வர கடலில் குதித்து தன் சூட்டை தணித்து கொண்டாராம். பார்த்துக்கங்க, அவருக்கே அந்த ராமேஸ்வர கடலில் யார் இவ தீ குளித்தோன்னே இவ நேராக போய் இதில் அந்த ராமேஸ்வர கடலில் குதித்தோடனே சூடு தாங்காமல், அதனால் கடல் நீர் சூடேறியதான். அப்போ அக்னி தீர்த்தம் என பெயர் பட்டது. இதெல்லாம் ராமேஸ்வரத்தில் நாங்கள் போய் குளிச்சிருக்கோம். சீதாதேவியோடைய
இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ தான் அந்த கதையை தெரியுது. அக்னி நீராடிய கடலில் நீராடுவோர் பாவங்கள் தீரும் என என ஆசீர்வதித்தாலாம் யார் சீதாதேவி. இப்போ இன்றும் ராமேஸ்வரம் ராமநாத ஆலயம் முன்னுள்ள கடல் நீரில் அலையே இருக்காதாம். அந்த சீதாதேவி அந்த அக்னியோடு போய் குதித்ததுனால அந்த அலையே இருக்காதாம். அமைதியான இக்கடல் நீராடுவது சிறப்பு. அதிலும் ஆடி அமாவாசை என்று நீராடுவது நீத்தார் கடன்களை செய்வது விசேஷமானது. அதான் இந்த ராமேஸ்வரத்தில் போய் இந்த மாதிரி ஆடி அமாவாசையெல்லாம் போய் குளிச்சுட்டு வரதுனால தான் அவங்க நம்மளுடைய பாவக்கர்மாலாம் தீருமா. அதுக்கு என்னன்னு பார்த்தா அந்த பர்வதவர்த்தினிக்கும் ராமநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக அந்த நேரத்தில் நடைபெறுமா. ஆடி மாதம் முழுவதும் இங்கு நீராடினால் பாவ நிவர்த்தி மட்டுமல்லாமல் பித்ருதோஷமும் நீங்கும். அதனால் இது புனிதத்தலமாக விளங்குகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நமக்கே தெரியும், ஆடி அமாவாசைன்றது ஒரு நீங்காத இடம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முன்னோருக்கு முக்கியமான நாள். பாருங்கள், இப்போ தான் நமக்கு தெரியுது. அந்த ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் இந்த கதை நான் சொன்னதை கேட்டுட்டு மறுநாள் நம்ம பித்ருகளுக்கு காலையில் செஞ்சுட்டு நம்ம சாயங்காலம் பூஜை வழிபாடு பண்ணால் நமக்கு நல்ல சௌபாக்கியமும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை என்று காலையில் துவங்கி விட வேண்டும். ஏதாவது ஒரு தீர்த்தக்கரையில் செய்து தர்ப்பணம் செய்து வர வேண்டும். அதெல்லாம் நமக்கு தெரியும். நல்ல மத்தியானம் சமையலை போட்டு அந்த பித்ருகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு காகத்திற்கு சாப்பாடு போட்டு இதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த படைகளெல்லாம் வீட்டில் மூத்தவர் யாரோ அவங்க சாப்பிடணும். அவர் சாப்பிட்டதும் மற்றவர்களும் சாப்பிடணும். இவ்வாறு செய்தால் முன்னோர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார். இந்த அமாவாசையின் முக்கியத்துவம் பற்றி இன்னொரு சம்பவம் காண்போமா. குருசேத்திர நமக்கு தெரியும். குருசேத்திர யுத்தத்திற்கு முன் வெற்றி வாய்ப்பை குறித்து அறிவதற்காக சகாதேவனிடம் ஜோதிடம் கேட்க யார் வருவார்? நமக்கு தெரியும், துரியோதனன் வருவான். போரில் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த நேரத்தில் களபலி கொடுக்க வேண்டும் என கேட்டானாம் துரியோதனன். அப்போது துரியோதனன் தன் எதிரியாக இருந்தாலும் உண்மையில் இருப்பிடமான சகாதேவன் பூரண அமாவாசை அன்று போரை துவங்கினால் வெற்றி உறுதி அண்ணா அப்படின்னு சொன்னானாம். இன்னொன்று, துரியோதனம் அதே நாளில் களபலி கொடுக்க தயாரானான். அப்போது கிருஷ்ணன் ஒரு தந்திரம் செய்தார். என்ன? திடீரென்று அமாவாசைக்கு முதல் நாளே ஒரு குளக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்தாராம். இதை பார்த்து ஆச்சரியம் கொண்ட சூரியனும் சந்திரனும் பூலோகத்திற்கு வந்தனர். நாங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் நாள்தானே அமாவாசை, ஆனால் நீங்கள் இன்று தர்ப்பணம் செய்கிறீர்களே என்று கேட்டார்களாம் சூரியனும் சந்திரனும். உடனே அதற்கு கிருஷ்ணன், இப்பொழுது நீங்கள் ஒன்றாகத்தானே வந்திருக்கிறீர்கள், எனவே இன்று தான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாராம். எப்படி பாருங்கள், என்ன நம்ம கண்ணனுடைய லீலை தான். இப்போ நானே இதெல்லாம் சொல்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் பீக்கில் கொண்டாந்து வைப்பார். அதான் சகாதேவன் சொன்னபடி களபலி கொடுத்தான் துரியோதனன். ஆனால் அன்று அமாவாசை இல்லாமல் போய்விட்டது. இதனால் நல்லவர்களான பாண்டவர்களுக்கே வெற்றி கிடைத்தது. ஆடி அமாவாசை என்று மட்டுமல்லாமல் தினமும் தர்ப்பணம் செய்து ஏற்ற தலம் திருவாரூர். அது ஒரு கோயில் இருக்காமா. அந்த கோயில் பார்த்தாங்கன்னா தினமும் தர்ப்பணம் செய்ய ஏற்ற தலம் என்னன்னு பார்த்தோன்னா திருவாரூர். என்னன்னு பார்த்தோன்னா அந்த என்னன்னா முக்தீஸ்வரர் கோயில். முக்தீஸ்வரரை சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே நேரத்தில் வணங்கி உள்ளனாராம். அதான் நான் சொன்னேன்ல, கிருஷ்ண பகமாத்மாட்ட 2 பேரும் சேர்ந்து கேட்டதுனால. எனவே இவர்கள் இருவரும் அருகருகே இருக்கின்றன. சூரியன் சந்திரன் சந்திக்கும் நாளே அமாவாசை. இங்கே தினமும் இருவரும் இணைந்திருப்பதால் இதைத்தான் நித்திய அமாவாசை தலம் என்று இந்த கோயிலில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என பார்க்கவே தேவையில்லை. எந்த நாளிலும் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அமாவாசை அன்று முன்னோர்களுக்குரிய வழிபாட்டினை ஃபஸ்ட்டு யார் செஞ்சார்னா பராசர் முனிவர். அதாவது மைத்ரேயி மகரிஷிக்கு விளக்கிய சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றது. ஒரு சமயம் கௌசிக முனிவர் மற்றும் ரிஷிகளுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது இப்பிறவில் ஒரே நாளில் யாரும் 13 புனித கங்கைகளில் நீராட முடியாது, அது தேவர்களால் மட்டும்தான் முடியும் என்று ரிஷிகள் கூறினார்கள். ஆனால் கௌசிக முனிவர், என்னால் 13 கங்கைகளிலும் நீராட முடியும் என்று கூறுகிறார்களாம். 13 அன்னைக்கே அந்த ஆடி அமாவாசையிலேருந்து 13 கங்கைகளை நீராடணுமா. என்னன்னு பாருங்களேன், நல்லாயிருக்கும் இது. அதாவது ரிஷிகளின் கூற்றினை பொய்யாக்கும் விதத்தில் பல திருத்தலங்களுக்கு சென்று தவம் புரிந்தாராம். எல்லாத்தையும் இதை எப்படியாவது இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, நான் பொய்யாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவம் புரிந்தாராம். பல வருடம் தவம் புரிந்து இறைவன் காட்சி தரவில்லை. இறுதியில்
துருத்தி என்னும் திருத்தலம் வந்து பல வருடங்கள் தவம் மேற்கொண்டார். கௌசிக முனிவரின் தவத்தினை போற்றிய இறைவன் ஒரு ஆடி அமாவாசை நாளில் அன்னை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக காட்சி தந்தனார். அதனால் முனிவர்கள் வேண்டுகோள் இணங்க காசி உட்பட 13 புனித தலங்களில் பாயும் கங்கைக்குள் அங்கு ஒரே சமயத்தில் 13 இடங்களிலிருந்து பீரிட்டு வந்தனாமாம். உடனே கௌசிக முனிவர் 13 கங்கைகளுடைய தீர்த்தத்தை எடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக செய்த நாளும் இந்த ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசையில் இறைவன் இந்த தலத்தில் தோன்றியதால் இந்த புனித நாளில் நம்ம வருஷத்தில் 12 அமாவாசைகளில் வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இது 3 நமக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான வாய்ந்தது. சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் காலம் வந்து ஆடி அமாவாசை. இது மாதிரி வந்து சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறது வந்து தை அமாவாசை. ஒரே நாளில் சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்த புனித நாளே அமாவாசை ஆகும். அதனால தான் நம்ம அந்த ஆடி அமாவாசையில் இது மாதிரி நிறைய சயின்டிஃபிக் பிரகாரம் இதெல்லாம் நல்லா சூப்பராக நடக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு புனிதத்தை வச்சுருக்குறாங்கம்மா. அதான் இதனால் இது நம்ம ஆடி அமாவாசை பித்ருகளுக்கு மட்டுமல்லாமல் நாம் சுமங்கலிகளுக்கும் உரிய நாளாக இதை கொண்டாடப்படுகிறது. அதனால் இந்த வருடம் வந்து அனைவரும் நான் சொன்ன இந்த கதையை கேட்டோ அல்லது படித்தோ இதை வந்து நீங்கள் மகிழ்ச்சி விட்டு ஈவினிங் சாயங்காலம் உட்காந்து லக்ஷ்மி பூஜை செஞ்சு நம்ம எப்படி வந்து இது அது பேர் என்ன, தீபாவளி அன்னைக்கு அமாவாசை சாயங்காலம் நம்ம எப்படி வந்து பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் பூஜை பண்ணால் நம்ம அனைவரும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் அதாவது மாங்கல்ய பாக்கியத்தோடும் நம்ம இருக்கலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.